அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் அமிர்தாவை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி, அமிர்தா கிட்ட என்ன விஷயத்த சொன்னீங்க? எனி டைம் குழந்தைய பற்றி கேட்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கல. சும்மா எதுக்காக கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பேசி நீங்கள் அவளை காயப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் கேட்க, அமிர்தா ஒரு பக்கம் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எழில் வந்து இதுக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கிட்ட சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வத்தி வச்சுட்டாளா அப்படிங்கிற மாதிரி அதையும் நம்ம அமிர்தா மேலேயே ஒரு குறையாக சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. உடனே நம்ம எழில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பாட்டி, இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் அமிர்தாவை பற்றி எதுவுமே பேசாதீங்க, அமிர்தாவையோ இல்லை அவளோட கடந்த கால வாழ்க்கையோ பற்றியுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, என்ன பாக்கியா, உன் மகனுக்கும் மருமகளுக்கும் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பேச, உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணான்னா, இல்லாத எழிலுக்கு ஏற்கனவே நேரம் சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் எழிலை காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்ல, உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணா, பாக்கியா, எழிலோட நேரம்லாம் ஒன்றும் சரியில்லாமல் இல்லை, எழிலோட நேரம் எப்போவுமே சரியாக தான் இருந்துச்சு. என்னைக்கு அவனோட வாழ்க்கையில் இந்த அமிர்தா வந்தாலோ அன்னைக்கு தான் இவனுக்கு நல்ல நேரமே மொத்தமாக போயிடுச்சு. அவள் ராசி இல்லாதவ, அவள் வந்த நேரத்தால் தான் எழிலோட வாழ்க்கையை இப்படி தலைகீழாக மாறிப்போச்சு. எழிலுக்காக ஒரு குழந்தை கூட பெற்று தர முடியலன்னா அவளை என்ன புள்ள, அவளுக்கு ராசியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிடுறாங்க நம்ம ஈஸ்வரி. இதை கேட்டதுமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. அதிர்ச்சியோடு மட்டும் இல்லாமல் நம்ம எழில் கோபத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக நம்ம எழில் கத்த, உடனே நம்ம ஈஸ்வரி அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா, ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ தெரியல, வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்கியா, செலியன், ஜென்னி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு பயத்தோடையும் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாட்டி வந்து, என்னடா சும்மா கத்திக்கிட்டு இருக்க, நீ கத்துறதுனால எதுவும் மாறப்படுறதில்ல, நான் இப்படி தான் பேசுவேன், அவள் தான் ராசி இல்லாதவ, அவள் வந்ததுனால தான் உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்ல, நம்ம எல்லாம் வந்து, போதும் பாட்டி, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், இதையெல்லாம் கேட்டு நீ விருப்பம் இருந்தால் இங்கே இரு, இல்லைனா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல வராங்க. அதுக்குள்ளே நம்ம பாக்கியா வந்து குறுக்கிடுறாங்க. அப்படி என்ன குறுக்கிட போகிறாங்க? அவங்க குறுக்கிட போகிற ஒரு வார்த்தையால் இளைஞரோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான பகுதி வரப்போகுதா, இல்லை ஈஸ்வரி நம்மளால் இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.